எடுக்கல போல இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்களோட கிராமத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கேருந்து நாங்கள் வயலுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணி அங்கே போய் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம். அப்போ அந்த டைமில் எடுத்த ஒரு விளாக் தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் ஒரு 10 மணி போல் எல்லாம் வந்து வயலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். குழந்தைங்களாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பாருங்கள், வெத்தலை கொடி நம்ம வீட்டிலே வந்து வளர்த்துட்ருக்காங்க. எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தோம், அங்கே வந்து வெத்தலை கொடி வீட்டிலே வந்து வளர்க்குறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் மரம் இருந்துச்சு. அதில் வந்துட்டு சீத்தாப்பழம்லாம் நிறைய வந்து காய்ச்சிருந்துச்சுங்க. அதில் ஒரே ஒன்று மட்டும்தான் பழுத்து இருந்துச்சு. அந்த ஒன்றை பறித்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். எல்லாருமே இன்றைக்கி வயலுக்கு வந்து டிராக்டரில் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோங்க. குழந்தைங்களாம் வந்து டிராக்டரில் ஏறி விளையாண்டுட்டுருக்காங்க. ஸோ இந்த குட்டீஸ் பாருங்கள், நான் தான் டிராக்டர் ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. டிராக்டர் கிளம்பிடுச்சிங்க. நாங்கள் வந்து வயலுக்கு பட்டுட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து டிராக்டரில் போனோம். அது வந்து ரொம்பவே ஒரு டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குலுங்கி போணுச்சுங்க. ரொம்பவே ஜாலியாக வந்து எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக போனோம். குழந்தைங்களுக்குலாம் நம்ம காரில் பஸ்ஸில் போகிறத விட இந்த மாதிரி டிராக்டரில் போகும்போது ரொம்பவே ஜாலியாக வந்தாங்க. வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் அளவில் இருந்துச்சுங்க வயல். என்ன பண்ணாங்க, போயிட்டுருக்கோம். வயலுக்கு போயிட்டு அங்கே போய் நாங்கள் பிரியாணி செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோங்க. இப்போ வயலுக்கு வந்தாச்சு. வயலுக்கு வந்து நாங்கள் டிராக்டர் வந்து இறங்கினதுமே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி இருந்துச்சுங்க. அதில் வெண்டைக்காயெலாம் காய்ச்சிருந்துச்சு, பூலாம் பூத்துருந்தது. வயலில் வந்து இறங்கினதுமே குழந்தைங்களாம் வந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு அங்கிட்ட இங்கிட்டமா சுற்றி திரிஞ்சாங்க. நாங்களாம் வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தோம். இன்றைக்கி வந்து நாங்கள் காடை பிரியாணி செய்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. காடெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நாங்கள் வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அடுப்பு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். கட் பண்ண மாட்டோம், கொஞ்சம் கட் பண்ணிடு. காடை பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம சிக்கன் சாப்பிட்றத விட காடையில் வந்து அதிக ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கும். நம்ம சிக்கன் சாப்பிட்றதுக்கு பதிலாக காடை வாங்கி நம்ம சாப்பிட்லாம். நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அடுப்பு ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சேர்த்துக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பிரியாணி வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோங்க.
அதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கிறோம். அதில் கூடையில் வெங்காயம் இருக்குது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே தாளிக்கிறதுக்காக உள்ளார சேர்த்தாச்சுங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ வயலில் வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்கும், இங்கே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்றனால நாங்கள் வந்துட்டு வீட்டிலே வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மூணு கிலோ அரிசி போட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 20 காடை வந்து நாங்கள் சேர்த்துருந்தோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பேஸ்ட், அப்புறமா பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டுலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் முதல் நாள் நைட்டே வந்து க்ளீன் பண்ணி நல்லா அரைச்சிட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் முதல் நாளே வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இஞ்சி பூண்டுலாம் சேர்த்ததுக்கப்புறமா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பிரியாணியோட ரெசிபி வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லலைங்க, நான் நார்மலாக தான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே பிரியாணி ரெசிபிஸ், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து நான் ரஃபாக தான் வந்து பிரியாணி வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்தாச்சு. கொத்தமல்லி, புதினாலாம் கூட நாங்கள் வீட்டிலே க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் வயலில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி வந்துட்டு காடைக்கறி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வீடியோவே எடுக்கல போல இருக்கு. ஓ வேஸ்ட்டாக போச்சு. இப்போ கறியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. கறி வந்து கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5-6 நிமிஷம் போல் இது வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காடை பிரியாணி நீங்கள் செஞ்சதில்லை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவோமோ அதே அளவுக்கு இதுவும் வந்து ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸோ இப்போ தான் நாங்களும் வந்து இது ஒரு செகண்ட் டைம் இந்த காடை பிரியாணி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஏற்கனவே ஒரு தடவை வீட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இன்றைக்கி வந்து வயலுக்கு வந்ததுக்கப்புறமா அதை நாங்கள் செகண்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். பிரியாணி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா கடலை செடியிலேருந்து கடலை பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து 3 கிலோ புல்லட் ரைஸ் வந்து பிரியாணி ரைஸில் வந்து புல்லட் பிராண்ட் இருக்குது, அதை தான் நாங்கள் வந்து இன்றைக்கி சேர்த்துக்கிறோம். அதை வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா அது வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ ரைஸ் சேர்த்துட்டு இது வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 70% வரைக்கும் குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தம் போடலாம். இப்போ மேலே கொஞ்சம் போல் நெய்யும் கொத்தமல்லி இலைகளும் தூவிட்டு நம்ம தம் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்.
அதுட்டெல்லாம் கொடுத்தா நோண்டி எடுத்துரும் அப்படியே. அவ்வளோதானே, ஆஃப் பண்ணிடுவா. மேலே கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு தம் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு கேணிலேருந்து தண்ணி எடுத்து இந்த தொட்டி வழியாக தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அதில் வந்து குழந்தைங்கள ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு. இல்லை நான் கொஞ்சம் ஆட்டை போட்டு தந்துடுறேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருந்துச்சுங்க. அதில் வந்து குழந்தைங்கள நீச்சல் அடிக்கிறதுன்னு சொன்னாங்க. உள்ளார வந்து ஒரு பெரிய பாம்பு இருந்ததுனால குழந்தைங்களாம் இறக்கி விடலை நாங்கள். இல்லை பசங்களுக்கு மட்டும் நல்லா நீச்சல் தெரியும், நீச்சல் அடிக்கிறேன்னு சொன்னாங்க. சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு, பெரிய பாம்பாக இருந்துச்சு. வயலில் பார்த்திங்கன்னா கடலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடலை போடுற மிஷின் வச்சு கடலை வந்து பயிர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கடலை விதைக்கிற மிஷினில் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குங்க. அதில் வந்துட்டு கடலை பருப்பெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி வண்டி மாதிரி ஓட்டிகிட்டு போனாங்க. அதில் அழகாக வந்து அந்த கடலை வந்து அதுவாகவே வந்து விதைச்சிக்கிச்சுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால குழந்தைங்களாம் வந்து ரொம்ப நேரம் நின்று இது வந்து எப்படி செய்கிறாங்க, எப்படி வந்து விதைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் நின்று. இங்கே பாருங்கள் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து கடலை பருப்பு எல்லாம் நல்லா முத்தின பருப்பு எல்லாமே உள்ளார போட்டு வச்சுருக்காங்க விதைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வயல்லே வந்து நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மூலிகைலாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்தேன். எனக்கு தேவையானதெல்லாம் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து அம்மன் பச்சைன்னு சொல்லுவாங்க. இது நிறையா இருந்தது. இது நான் எங்கே பார்த்தாலுமே கொஞ்சமாக வீட்டுக்கு எப்பவுமே பறித்து எடுத்துப்பேன். இது வந்து அல்சருக்குலாம் வந்து நம்ம வயிறு வலிக்கெலாம் சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து பறிச்சுட்டு நம்ம காலை வெறும் வயிற்றில் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா அல்சர் கோளாறு இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுண்ணா செடி இருந்ததுங்க. அதுலேருந்து கொஞ்சம் காயெல்லாம் கலெக்ட் பண்ணி குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த நுண்ணா செடியிலையும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதோடைய இலை, அந்த காய், அந்த பழம் எல்லாமே வந்து மருத்துவ குணமுடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழம் வந்து அதில் பழுத்துருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்லாம். நாங்கள் போயிருந்த டைமில் வந்து வெறும் காயாக தான் இருந்துச்சு. அந்த காய் தான் பறித்து குழந்தைங்களாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, இந்த நன்னா பழத்தை வச்சுட்டு பார்த்திங்கன்னா டானிக்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களாங்க. அவ்வளோ சத்து இருக்குது. இதோடைய பழம் நீங்களாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே சாப்பிடுங்க. ரொம்பவே உடம்புக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்லது. இது வந்து இப்போ காயாக இருக்குது. இது பழுத்துச்சு அப்படின்னா நல்ல பிளாக் கலரில் மாறிடும். கொஞ்சம் பக்கம் வெண்டைக்காய் செடி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து செடி இருந்துச்சு. உளுந்து செடி நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தது உளுந்து செடி. அதில் வந்து உளுந்து வந்து காய்ச்சி இருந்துச்சுங்க. பிஞ்சாக தான் இருந்தது. ரொம்ப பெருசாக முத்தி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம உடைச்சோம் அப்படின்னா அதில் உள்ளார வந்து உளுந்து நம்மளுக்கு இருக்கும். இது வந்து ரொம்ப பிஞ்சாக இருந்ததுனால என்னால் வந்து உடைச்சி உளுந்து எடுக்க முடியல.
அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வயலில் வந்து பூச்சி தொல்லைகள் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு சோலார் மிஷின் வச்சுருந்தாங்க. அந்த சோலார் மிஷின் மூலமாக வந்து பகல் டைமில் சோலார் வந்து சார்ஜ் ஏறிக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நைட் டைமில் வர்ற அந்த பூச்சியெல்லாம் வந்து இது கொன்றும் அப்படின்னு சொன்னாங்க. வயல் ஃபுல்லாக எல்லாம் ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றியாச்சுங்க. அதுக்கப்புறமா அந்த வரப்பில் உட்காந்து தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். அந்த வரப்பிலே வந்துட்டு நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் சாக்கு மாதிரி வச்சுட்டு அங்கேயே உட்காந்து எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வரதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டு அந்த கடலை செடியில் வந்து முளைச்சி வந்திருக்கு. இது போல் வயலில் போய் சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்களோட அனுபவத்தை வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.